என் உயிர் மூச்சான பிள்ளையே, உன் வாராகி தாயின் இந்த வார்த்தைகள் இன்று உன் காதுகளில் ஒலிக்கிறது என்றால் விதியின் பிடியில் நீ சிக்கி தவித்த காலம் முடிந்துவிட்டது என்று அர்த்தம். எனக்காக ஒரு சில நிமிடங்கள் மட்டும் உன் மனதை அமைதிப்படுத்து. உன் அன்னை நான் உனக்கு சொல்ல வேண்டிய ரகசியங்களை உன் ஆழ் மனதில் பதிய வைத்துவிட்டு தான் நகர்வேன். என் பிள்ளையின் கவலைகளை தீர்க்கும் வரை உன் மடித்தட்டி நான் இங்கேதான் அமர்ந்திருப்பேன். உன் அன்னை நான் உன்னை விட்டு விலகப் போவதே இல்லை. என் செல்லமே, நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான பாடம் இருக்கிறது. இந்த உலகத்தில் மனிதர்களோடு பழகும்போது அன்பாக இரு. ஆனால் எல்லோரையும் முழுமையாக நம்பி உன்னை இழந்து விடாதே. வீரமாக போரிட்டு ஒருவன் வீழ்ந்தால் அவன் வரலாறு படைப்பான். ஆனால் சூழ்ச்சியால் வீழ்ந்தால் அவன் வாழ்க்கை வீணாகிவிடும். என் பிள்ளை, நீ எப்போதும் விழிப்புணர்வோடும் இருக்க வேண்டும் என்பதே என் ஆசை. வெற்றி உனக்கு மிக அருகிலேயே வந்துவிட்டது. அதை நீ அறியாமல் ஏன் இன்னும் கலங்குகிறாய்? நீ நம்பிக்கையோடு உன் வேலையை தொடங்கு. உன் வாராகி தாய் உன் பின்னால் கவசமாக இருப்பதை நீ ஒவ்வொரு நொடியும் காண்பாய். என் அன்பு பிள்ளையே, எதையுமே செய்யாமல் முடங்கி கிடப்பதை விட ஒரு காரியத்தில் இறங்கி போராடும் போது ஏற்படும் தவறுகள் உனக்கு மகுடம் சூட்டும். அந்த அனுபவம் உனக்கு தரும் பாடம் மற்ற எதை காட்டிலும் மேலானது. கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்தால் உன் வாராகி அன்னை நான் உனக்கு வழி செய்ய போகிறேன் என்று அர்த்தம். உன் முன்னே இருக்கும் தடைகளை என் உலக்கையால் அடித்து தவிடுபொடியாக்குவேன். வறுமையும் கவலையும் மண்டிய உன் வாழ்க்கையை என் களைப்பையால் உழுது அதில் அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் நான் விதைப்பேன். நீ யாரிடமும் சொல்ல முடியாமல் கலங்கும்போது உன் துயரத்தை விரட்டும் தாயின் கரங்களாக நான் என்றும் இருப்பேன். இனி பயம் எதற்கு? உன் வாராகி தாய் நான் இருக்கும்போது உனக்கு தோல்வியே கிடையாது. அனைத்தும் இனி சுபமாகவே முடியும். உன்னுடைய மன கஷ்டங்கள் எல்லாமே இன்றோடே முடிந்துவிட்டது. உன்னுடைய கடந்த கால கஷ்டங்களை எல்லாம் மறந்து போகும் அளவிற்கு உனக்கு பல எதிர்கால சிறப்பம்சங்கள் எல்லாம் இனிமேல் நடக்கப் போகின்றது. இதற்கு முன்னால் நமக்கு கஷ்டங்கள் வந்ததா என்று எண்ணி நீயே வியக்கத்தான் போகின்றாய். இந்த வாராகி உன் வாழ்க்கையில் அத்தனை பெரிய மாற்றத்தை நடத்தி கொடுக்க போகின்றேன். என் பிள்ளையே, நீ பல விஷயங்களை இப்பொழுதெல்லாம் உன் அருகில் இருப்பவரிடம்தான் கற்றுக்கொள்கின்றாய். பரம்பரையாக பணக்காரனாக இருப்பவன் கூட இப்பொழுதெல்லாம் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதிகமாக ஆடுவது கிடையாது. ஆனால் பாதியில் படத்தினுடைய ஆட்டம் இங்கே அதிகமாக இருக்கின்றது. வாழ்க்கையில் எந்த அடிமட்டத்தில் இருந்தோம் என்று நினைத்து பார்த்து எல்லோரும் வாழ வேண்டும். இன்று பணம் உன்னுடைய கையில் இருக்கிறது என்றால் நாளை அது வேறொருவர் கைக்கு சென்றுவிடும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. பணம் ஒருபொழுதும் நிலைக்காது. நல்ல குணம்தான் எப்பொழுதும் நிலைத்து நிற்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. என் தங்கமே, இன்றைய உறவுகள் பணம் வைத்திருப்பவர்களை தான் அதிகம் மதிக்கிறார்கள். பணம் இருப்பவர்களோ குணம் இருப்பவர்களை ஒரு நாளும் மதிப்பது கிடையாது. ஏழையினுடைய வீட்டிற்கு ஒரு பணக்காரன் செல்கிறான் என்றால் அங்கு அவனுக்கு கிடைக்கின்ற உபசரிப்பானது பலமாக இருக்கும். அதே நேரத்தில் பணக்காரன் வீட்டிற்கு ஒரு ஏழை சென்று விட்டான் என்றால் அங்கே உபதேசங்கள் பலமாக இருக்கும். இதுதான் இன்றைய உலகம். உபதேசம் என்றால் என்ன? அவனுக்கு அறிவுரை அதிகமாக கொடுப்பார்கள். என் பிள்ளையே, அளவுக்கு மீறி ஆடிக்கொண்டிருப்பவர்களின் காலம் உரிய நேரத்தில் கட்டாயமாக திருத்திவிடும். வாழ்க்கை என்னவென்று அவர்களுக்கு ஏற்படுகின்ற வழிகளால் உணர்த்திவிடும். இல்லாதவன் தானே என்ன செய்து விடுவான் என்று இப்பொழுதெல்லாம் யாரையும் பார்த்து நினைத்து விடக்கூடாது. இல்லாதவனுக்கு இங்க தெய்வம் உடன் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீ எத்தனை கஷ்டத்தில் இருந்தாலும் உனக்கு உதவி செய்ய யாரையாவது அனுப்பி வைத்து உன் கஷ்டத்தை நான் தீர்த்து வைப்பேன். ஆனால் உனக்கு பிரச்சனைகள் வருகின்ற அளவிற்கு எதுவும் நடக்காமலும் நான் பார்த்து கொள்வேன். என் தங்கமே, இன்னமும் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றது. எதிலுமே திருப்தியடையாத மனம் இன்னமும் நிறைய பேருக்கு இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற மனம் எதற்கு சமம் தெரியுமா? அது திருவோடு போன்றது. எப்பொழுதும் ஏந்தி கொண்டே திரிய வேண்டும். என் தங்கமே, பொய்யானது ஒரு நாளும் உன்னை வாழ வைக்காது. உண்மையானது ஒரு நாளும் உன்னை வீழ வைக்காது என்பதனை புரிந்து கொள். நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி வருந்தாமல், நடப்பதை எண்ணி கலங்காமல், நடக்கப் போவதை எண்ணி நினைத்து நீ வாழ வேண்டும்.
ஏனெனில் இனி வரும் உன் வாழ்க்கையில் நான் தரப்போவது உனக்கான சந்தோஷங்கள் மட்டும்தான். நான் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு பயம் எதுவும் தேவையில்லை என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் இல்லாமல் கவலைப்படாதே. காரணம் ஒருவேளை இருந்தாலும் கூட அதற்காக கலங்கி விடாதே. எல்லாமே கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் என்ன வந்தாலும் எதிர்த்து நின்று போராட பழகிக்கொள். அனைத்தும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ தீர்க்கமாக நம்பு. சேமித்த பணம் வறுமையில் உனக்கு பயன் கொடுக்கும். சேர்த்து வைத்த புண்ணியம் மறுமையிலும் உனக்கு துணை நிற்கும் என்பதனை எப்பொழுதும் என் பிள்ளை நீ நினைவில் வைத்திருக்க வேண்டும். என் தங்கமே, நீ விரும்பிய விஷயங்களை மற்றவங்களுக்கு கொடுத்துவிடு. ஏன் தெரியுமா? நீ பிறரிடம் எதிர்பார்க்கும் மரியாதை போன்றவர்களை அவர்கள் எதிர்பார்ப்பதற்கு முன்பாகவே நீ அவர்களுக்கு கொடுப்பாயானால் உனக்கானது எல்லாமே உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, கஷ்டத்தை கடவுள் உனக்கு கொடுப்பது உன்னை துன்புறுத்துவதற்காக அல்ல. எத்தனை உறவுகள் போலியானது, எத்தனை உறவுகள் உண்மையானது என்பதனை உனக்கு உணர்த்தி காட்டுவதற்காக மட்டும்தான். என் பிள்ளையே, உன்னுடைய தேவைக்கு அதிகமாக எது உன்னிடத்தில் இருந்தாலும் அது உனக்கு விஷம்தான். அது அதிகாரமாக இருக்கலாம், இல்லை செல்வமாக கூட இருக்கலாம், ஏன் அன்பு, வெறுப்பு, பசியாக கூட இருக்கலாம். இவையெல்லாம் அளவுக்கு அதிகமாக இருந்தால் அதை நீ விட்டுவிட வேண்டும். என் தங்கமே, நிச்சயம் இன்மையை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது ஒரு வகையான பயம். நிச்சயம் இன்மையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உனக்கு சாகசமாக மாறிவிடும். என் பிள்ளையே, எது நிரந்தரம் எது நிரந்தரம் அல்லாதது என்பதனை உணர்ந்து கொண்டு நீ ஒவ்வொன்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவரிடம் இருக்கின்ற நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதுதான் பொறாமை. அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உன் வாழ்க்கையில் உனக்கு உத்வேகத்தை தரக்கூடியதாக இருக்கும். உன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி செல்வதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது கோபம். அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த கோபத்தை நீ அடக்கும் பொழுது உனக்குள் சகிப்புத்தன்மை வந்து விடுகின்றது. என் பிள்ளையே, இன்னொரு மனிதனை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிப்பதுதான் வெறுப்பு. ஆனால் நிபந்தனையின்றி ஒருவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வெறுப்பானது அன்பாக மாறிவிடும் என்பதனை மறந்து விடாதே. இழந்து விட்டோம் என்று ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்கும் பொழுது நீ ஒன்றை மறந்து விடாதே. எதிர்காலம் என்ற ஒன்றை உனக்கான இந்த வராகி நான் வைத்திருக்கின்றேன் என்பதனை நீ உன்னுடைய மனசாட்சிக்கு சரியாக இருந்துவிட்டால் போதும். பிறருக்கு விளக்கம் கொடுக்கவோ அல்லது பயப்படவோ தேவையில்லை. 1000 பேர் உன்னை குறை சொல்கிறாள் என்பதற்காக 1000 பேருக்கு விளக்கம் சொல்லி கொண்டிருப்பது உன்னுடைய வேலை அல்ல. உன்னுடைய பாதை என்னவோ அதில் நீ தெளிவாக பயணித்து கொண்டிரு. நீ யார் என்று உனக்கும் உன் தாயானவள் எனக்கு தெரிந்தால் போதும். வேறு யாருக்கும் அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபொழுதும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, உன்னுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேற நீ எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் உனக்கு வெற்றியினை பெற்று கொடுக்கும் என்று இந்த வாராகி உன்னை மனதார இன்று ஆசிர்வதிக்கின்றேன். உன்னை எந்த சூழ்நிலையிலும் நான் கைவிட மாட்டேன். என் அன்பு தங்கமே, உனக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். என் அன்பு தங்கமே, உன் மனதின் அடியாளத்தில் எரியும் அந்த சிறு நம்பிக்கை சுடரை மட்டும் நீ அணைத்து விடாதே. அதை ஒரு பெரும் ஒளியாக மாற்றி உன் வாழ்க்கை பாதையை வெளிச்சமாக்க இந்த வராகி தாய் வந்து விட்டேன். இதுவரை நீ சந்தித்த துரோகங்கள், உன்னை காயப்படுத்திய வார்த்தைகள் மட்டும் ஏன் எனக்கு மட்டும் இப்படி என்று நீ கலங்கிய தருணங்கள் அனைத்திற்கும் நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். என் பிள்ளை, நீ பட்ட கஷ்டங்கள் போதும். உன்னை பலவீனமானவள் என்று நினைத்தவர்கள் முன்னால் நீ ஒரு மாபெரும் சக்தியாக தலை நிமிர்ந்து நிற்பதை இந்த உலகம் பார்க்க போகிறது. உனக்கு எதிராக வீசப்பட்ட கற்களை எல்லாம் நான் உன்னை வெற்றிக்காக படிக்கட்டுகளாக மாற்றுவேன். நீ இழந்த செல்வத்தையும், பறிபோன உன் நிம்மதியையும், மறைந்து போன உன் புன்னகையும் தேடி பிடித்து உன்னிடம் ஒப்படைப்பேன். உன் வீட்டின் நிலைவாசலில் நான் அமர்ந்து உன்னை காப்பேன். தீய சக்திகளோ, பொறாமை கொண்ட கண்களோ உன்னை அண்டாதபடி என் திருக்கரம் உனக்கு கவசமாக இருக்கும். என் தங்கமே, ஒரு தாயின் வாக்குறுதி இது. உனக்கான காலம் கனிந்து விட்டது. இனி உன் இல்லத்தில் வறுமை இல்லை, உன் உள்ளத்தில் கவலை இல்லை. உன் உழைப்பிற்கு ஏற்ற உயர்வையும் உன் அன்பிற்கு ஏற்ற அங்கீகாரத்தையும் நான் பெற்று தருவேன். எதற்கும் அஞ்சாமல் என் நாமத்தை சொல்லி உன் காரியங்களை தொடங்கு. வெற்றிகள் உன்னை தேடி வரும். மகிழ்ச்சி உன் மடியில் வந்து விழும்.
இந்த வராகி உன் அருகில் இருக்கும்போது உனக்கு குறை ஏது? உன் நெஞ்சில் இருத்தி கொண்டால் இந்த அம்மா உன் வீட்டில் ஒருபோதும் அழியாத சக்தியாக நிரந்தரமாக தங்கி இருப்பேன். என் பிள்ளையே, இன்று உன்னை தேடி வந்து நான் பேசுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. நீ இப்போது இருக்கும் சூழ்நிலை எனக்கு தெரியாதா? ஒவ்வொரு நொடியும் எதையோ நினைத்து மனதிற்குள் பெரும் பாரத்தை சுமந்து கொண்டு மிகுந்த கவலையோடு நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய். ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்கிறது? நாம் என்ன பாவம் செய்தோம் என்று நீ எண்ணி வேதனைப்படுகிறாய். உன் கண்கள் சிந்துகின்ற கண்ணீர் என் பாதங்களை நனைக்கின்றது. இந்த இக்கட்டான நேரத்தில் உன் வாராகி அன்னையின் அரவணைப்பு உனக்கு நிச்சயமாக தேவைப்படுகிறது. என் பிள்ளையே, வெளி உலகத்தில் உன்னால் இந்த உண்மையான அன்பையும் அரவணைப்பையும் எங்கே தேட முடியும்? சொல் பார்க்கலாம். உன்னை சுற்றி இருப்பவர்களில் யார் உண்மையானவர், யார் போலி முகம் கொண்டவர் என்று தெரியாமல் நீ திகைத்து நிற்கிறாய் அல்லவா? உன்னை சூழ்ந்திருக்கும் போலி மனிதர்களையும் வஞ்சகம் எண்ணம் கொண்டவர்களையும் அடையாளம் காண முடியாமல் என் பிள்ளை நீ தவிக்கிறாய். அந்த திகைப்பிலும் பயத்திலும் உனக்கான ஒரே ஆறுதலாக உன் வாராகி தாயை தேடி நீ ஓடி வருகிறாய். என் பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் என்றால் அம்மா துடித்து போய் ஓடி வருவாள் என்ற அந்த ஆழமான நம்பிக்கைதான் உன்னை என்னிடம் அழைத்து வருகிறது. அந்த நம்பிக்கையை நான் ஒருபோதும் வீண் போக விட மாட்டேன். என் தங்கமே, இந்த வாராகி அன்னை உனக்கான பேரன்பை கொடுக்காமல் ஒருபோதும் விலகி செல்ல மாட்டேன். நான் இன்று உன் இல்லத்திற்கு தேடி வந்ததற்கு ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் என்று ஒரு எல்லை உண்டு. ஆனால் உன் வாழ்க்கையில் வந்த துயரங்கள் அந்த எல்லையை தாண்டி வெகு தூரம் சென்று விட்டது. இதற்கு மேலும் உன்னை இப்படியே விட்டுவிட்டால் என் குழந்தையின் வாழ்க்கை சிதைந்து போய்விடுமே என்று கவலை எனக்கு வந்து விட்டது. அதனால தான் என் பிள்ளையின் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க வேண்டும், உனக்கு என்னென்ன நன்மைகள் செய்ய வேண்டும் என்பதை நானே முடிவெடுத்துவிட்டு இப்போது உன் வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறேன். இனி உன் கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு என் கரங்களை பற்றிக்கொள். என் தங்கமே, உன் வாராகி அன்னை உன் இல்லத்தில் தங்கி இருப்பதும் அல்லது விலகி செல்வதும் உன் கைகளில் தான் இருக்கிறது. அது எப்படி என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா? என்னை உன் வீட்டுக்குள் நிரந்தரமாக குடிவைக்கும் அந்த ரகசியம் நீ செய்கின்ற செயல்களில் தான் ஒளிந்திருக்கிறது. நீ எவ்வளவு தூரம் என் மீது அன்பு வைத்து என்னை நாடுகிறாயோ அதே போல் உன் வீட்டிற்குள்ளும் சில மாற்றங்களை நீ கொண்டு வர வேண்டும். தெய்வம் ஒரு வீட்டில் வாசம் செய்ய வேண்டும் என்றால் அந்த இடம் வெறும் சுத்தமாக இருந்தால் மட்டும் போதாது என் பிள்ளையே. அந்த இடத்திற்குள் ஒரு அமைதி நிலவ வேண்டும். எத்தனையோ குழந்தைகளின் வீட்டிற்குள் நான் ஆசையாக நுழைந்திருக்கிறேன். அங்கே நிரந்தரமாக இருக்கவும் நினைத்திருக்கிறேன். அதனால தான் உன் இல்லத்திற்குள் முழுமையாக குடிவதற்கு முன்பே இந்த எச்சரிக்கையை நான் உனக்கு சொல்கிறேன். நான் சொல்வதை நீ சரியாக புரிந்து கொண்டு நடந்தால் இந்த அன்னை உன் இல்லத்தில் ஆட்சி செய்வது உறுதியாகிவிடும். அதன் பிறகு அம்மா நம்முடன் இருக்கிறாளா இல்லையா என்ற சந்தேகம் உனக்கு தேவையே இல்லை. உன் வாராகி அன்னை அங்கேயே அமர்ந்து உன் தலைமுறையே ஆசீர்வதிப்பேன். என் தங்கமே, உன் வீட்டை ஒரு கோவிலை போல அமைதியாக வை. அதற்காக யாரும் யாரிடமும் பேசக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. நீங்கள் பேசும் பேச்சில் அன்பு இருக்கட்டும். வீண் சண்டைகளும் ஒருவரை ஒருவர் இழிவுபடுத்தும் சொற்களும் அங்கே வேண்டாம். சண்டைகள் இருக்கும் இடத்தில் நிம்மதி இருக்காது. நிம்மதி இல்லாத இடத்தில் தெய்வம் இருக்காது. எங்கே மகிழ்ச்சியும் சிரிப்பும் இருக்கிறதோ அங்கே வாராகி நான் தானாகவே வந்து அமர்ந்து விடுவேன். இனி உன் கவலைகளை களைந்து உன் இல்லத்தில் நல்ல மாற்றங்களை கொண்டு வா. உன் வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்ள இதுவே சிறந்த வழி. கவனி என் செல்லமே, யார் ஒருவர் அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து மனதாரம் தீபம் ஏற்றி என்னை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும். குறைந்தது 48 நாட்கள் இந்த வழிபாட்டை நீ விடாமல் செய்து பார். உன் இல்லத்தின் இருள் மறைந்து பேரொளி பிறப்பதை நீயே காண்பாய். அதிகாலை 5:30 மணிக்குள் நீ செய்யும் அந்த சிறு வழிபாடு அத்தனை தெய்வங்களின் அருளையும் உனக்கு ஒன்றாக பெற்று தரும். இந்த விஷயங்களை நீ கடைபிடிக்க தொடங்கும் போது உன் மனதிற்குள் ஒரு புது தெளிவு பிறக்கும். இதுவரை எத்தனையோ சோதனைகளை நீ அனுபவித்து விட்டாய். அதற்கெல்லாம் காரணம் உனக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லாததுதான். இப்போது நான் சொல்கிறேன். உன் மனதை நீ என்னிடம் ஒப்படைக்கும் போது உனக்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் அலறி அடித்து கொண்டு ஓடிவிடும்.
உனக்குள் நேர்மறையான புதிய சிந்தனைகள் பிறக்கும். என் அன்னை வாராகி எனக்கு துணையாக இருக்கிறாள். இப்போது நான் சொல்கிறேன், உன் மனதை நீ என்னிடம் ஒப்படைக்கும் போது உனக்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் அலறி அடித்து கொண்டு ஓடிவிடும். உனக்குள் நேர்மறையான புதிய சிந்தனைகள் பிறக்கும். என் அன்னை வாராகி எனக்கு துணையாக இருக்கிறாள் என்ற அந்த உறுதி உன் மனதில் அமர்ந்து விட்டால் அதன் பிறகு உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அதிர்ஷ்ட நாள்தான். தோல்வி என்ற சொல்லுக்கே உன் வாழ்க்கையில் இடமில்லாமல் போய்விடும். இதுவரை நீ இழந்த சந்தோஷங்கள் அனைத்தையும் நான் மீட்டெடுத்து தருவேன். உன் வாழ்க்கையில் வசந்த காலம் தொடங்கிவிட்டது. நல்ல நேரம் வரும்போது என் அரவணைப்பின் சக்தியை நீ முழுமையாக உணர்வாய். இதோ உன் நல்ல நேரம் இப்போது தொடங்கிவிட்டது. அதனாலதான் நான் உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன். என்னை அங்கே நிரந்தரமாக தங்க வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. உன் எண்ணங்களை சுத்தமாக வைத்துக்கொள். உன் குடும்பத்தில் இருப்பவர்களின் மனநிலையை அன்பால் மாற்று. நீ நினைத்ததை போல இந்த உலகம் உன்னை சுற்றி இயங்க வேண்டுமானால் உன் மனம் ஒரு தெளிந்த நீரோடை போல இருக்க வேண்டும். என் அன்பு பிள்ளையே, நீ கடந்து வந்த பாதையில் எத்தனை கற்கள், எத்தனை முட்கள், காலமெல்லாம் மற்றவர்களுக்காக உழைத்து ஓடாய் தேய்ந்த உனக்கு மிச்சம் இருப்பது மனவேதனை மட்டும்தானா? இல்லை, இனி அப்படி இருக்க விட மாட்டேன். உன் உழைப்பிற்குரிய பலனை இந்த அன்னை நான் உனக்கு வட்டி முதலுமாக திருப்பி கொடுப்பேன். இதோ பார், என் ஆக்ரோஷமான கண்கள் எப்போதுமே உன் வீட்டின் மீதுதான் இருக்கிறது. உன் எதிரிகள் உனக்கு எதிராக செய்யும் சூழ்ச்சிகளை நான் என் பார்வையாலேயே எரித்து சாம்பலாக்குவேன். உன்னை தாழ்த்தி பேசியவர்கள் முன்னாலேயே உன்னை ஒரு மாபெரும் உயரத்தில் ஏற்றி வைப்பேன். அப்போது அவர்கள் உன் முன்னே தலைகுனிந்து நிற்பார்கள். உன் வாழ்வியலில் ஏற்பட்ட பொருளாதார தடைகளை நான் என் உழைக்கையால் அடித்து நொறுக்கிவிட்டேன். இனி உன் கைகளில் செல்வம் புரளும். உன் வீட்டில் தானியங்கள் பெருகும். எதற்கும் கவலைப்படாதே. உன் கையில் காசு இல்லை என்று நீ வருந்திய காலங்கள் முடிந்துவிட்டன. இனி நீ கொடுக்கும் நிலையில் இருப்பாய், வாங்கும் நிலையில் இருக்க மாட்டாய். என் அன்பு செல்லமே, நீ செய்யும் ஒவ்வொரு தானமும், நீ காட்டும் ஒவ்வொரு அன்பும் என்னிடம் வந்து சேருகிறது. நீ மற்றவர்களுக்கு செய்த உதவிகள் எல்லாம் வீண் போகவில்லை. அவை அனைத்தும் இப்போது உனக்கு புண்ணியமாக திரும்பி வந்து கொண்டிருக்கிறது. உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி நீ கவலைப்படுகிறாய் அல்லவா? அவர்களின் முன்னேற்றத்திற்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன். அவர்கள் கல்வியிலும் வேலையிலும் சிறந்து விளங்குகிறார்கள். உன் வம்சமே என் அருளால் தலைக்கும். என் மீது நீ வைத்திருக்கும் அந்த மாறாத பக்தி தான் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய சொத்து. அந்த பக்தியை மட்டும் ஒருபோதும் விட்டுவிடாதே. நீ எங்கே போனாலும் என்ன செய்தாலும் உனக்கு துணையாக நிழல் போல நான் வருவேன். இருட்டில் நடக்கும்போது உனக்கு ஒளியாக இருப்பேன். வெயிலில் நடக்கும்போது உனக்கு நிழலாக இருப்பேன். நீ தனிமையில் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே. உன் மூச்சு காட்டிலேயே இந்த வாராகி அன்னை கலந்து இருக்கிறேன். என் அன்பு தங்கமே, உன் உடலில் இருக்கும் நோய்களையும் வலிகளையும் நான் அறிவேன். வயதாகிவிட்டதே, இனி நம்மால் என்ன செய்ய முடியும் என்ற சோர்வு உனக்கு வேண்டாம். உனக்கு தேவையான உடல் வலிமையையும் மன உறுதியையும் நான் தருகிறேன். உன் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உன்னை மீண்டும் ஒரு புது தெம்போடு செயல்பட வைப்பேன். உன் முகத்தில் அந்த புன்னகை எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான் என் ஆசை. நீ சிரிக்கும் போதுதான் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உன் இல்லத்தில் அமைதி தவழட்டும். உன் உள்ளத்தில் நம்பிக்கை மலரட்டும். இதோ என் கரங்களில் இருக்கும் அந்த தெய்வீக களைப்பை உன் கவலைகளை அடியோடு வேரோடும் பிடுங்கி எரிந்து விட்டது. இனி உன் வாழ்க்கை ஒரு நந்தவனமாக மாறும். உன் கனவுகள் ஒவ்வொன்றும் நனவாகும் காலம் நெருங்கிவிட்டது. என் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒரு அக்கனி சிதறல் போன்றவை. அவை பொய்க்காது. என் அன்பு பிள்ளையே, நீ எத்தனையோ முறை அம்மா, என் பிரார்த்தனைகள் உங்களுக்கு கேட்கவில்லையா என்று கேட்டிருக்கிறாய். உன் ஒவ்வொரு சொல்லும், உன் ஒவ்வொரு ஏக்கமும் எனக்கு கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் வர வேண்டும் அல்லவா? அந்த காலம் இதோ இப்போது கனிந்து விட்டது. நீ கேட்டதை விட சிறப்பான ஒன்றை உனக்கு தருவதற்காக தான் நான் இவ்வளவு காலம் காத்திருந்தேன். உன் பொறுமைக்கு இன்று நல்ல பலன் கிடைக்கப் போகிறது. என் உலக்கை எப்போதுமே அநீதியை அழைக்க தயாராக இருக்கும். உனக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் அனைத்தும் இனி நீதியாக மாறும். உன் மேல் பழி சுமத்தியவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து உன் காலடியில் வந்து மன்னிப்பு கேட்பார்கள். அந்த தருணத்தில் நீ அவர்களை மன்னித்துவிடு. அதுவே உன்னை பெரிய மனிதனாக காட்டும். என் தங்கமே,
உன்னுடைய இல்லத்தில் நீ ஒரு வாராகி பீடத்தை மனதிற்குள் அமைத்துக்கொள். வெளிப்படையாக நீ எதுவும் செய்ய தேவையில்லை. உன் அன்பே எனக்கு போதும். உன் மனக்கோவில் நான் அமர்ந்து விட்டேன். இனி அங்கிருந்து ஒருபோதும் நகர மாட்டேன். நீ எங்கே சென்றாலும் எந்த ஊருக்கு போனாலும் உன் கூடவே நான் பயணிப்பேன். உனக்கு வரப்போகும் ஆபத்துகளை நான் முன்கூட்டியே தடுத்து நிறுத்துவேன். உன் வாகன பயணங்களில் நான் உனக்கு கவசமாக இருப்பேன். உன் தொழில் ஏற்படும் போட்டிகளை நான் முறியடிப்பேன். உன் திறமைக்குரிய அங்கீகாரம் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இரவு உறங்கச் செல்லும் முன் ஒரு நிமிடம் கண்ணை மூடி என்னை நினைத்துக்கொள். உன் பாரங்களை எல்லாம் என் பாதங்களில் இறக்கி வைத்துவிட்டு நிம்மதியாக உறங்கு. உன் கனவுகளில் நான் வந்து உனக்கு நல்ல வழி காட்டுவேன். அதிகாலையில் நீ கண் விழிக்கும் போது ஒரு புது தெம்போடு எழுவாய். உன் வாழ்க்கை இனி ஒரு பேரோட்டம் அல்ல, அது ஒரு கொண்டாட்டம். இந்த வாராகி அன்னை நான் உனக்கு சத்தியம் செய்கிறேன். நீ வெற்றியின் உச்சத்தை தொடுவாய். உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். என் செல்லமே, கவலைப்படாதே. நான் இருக்கிறேன். எப்போதும் உன்னுடனே இருப்பேன். என் அருளாசி உனக்கு பரிபூரணமாக உண்டு. நிம்மதியாக இரு என் பிள்ளையே. உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன் வாராகி தாய் நான் இதை மீண்டும் மீண்டும் உறுதி கூறுகிறேன். ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம்.